Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை பேசிக் கொண்டிருக்கும் போது என்சிஆர்பி டேட்டா படி அது தவறு என்பது வருடம் நிரூபணம் ஆகியிருக்கின்றது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 39% குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதே போன்று போஸ்கோ குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் 60% கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிகரித்திருக்கின்றது. இதை எதிர்த்து எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் உத்தரவுப்படி இன்று தமிழகம் முழுக்க 38 வருவாய் மாவட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி ஏற்பாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 38 மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக இன்று சேலம் மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த அதிமுக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அனைவரும் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்றது. வரக்கூடிய தேர்தலில் மிக நிச்சயமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியானது உறுதியாக வெற்றி பெறும் என்பதை பறைசாற்றும் விதமாக பொதுமக்கள் இங்கே திரளாக கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்தினார்கள். நாங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னது போல சேலம் மாநகரில் கடந்த 2 மாதங்களில் மிக கொடூரமான 2 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 6 நாட்களுக்கு முன்பு பிங்க் பேட்ரோல் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய காவல்துறை ரோந்து வாகனத்தில் பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. அப்போது பாலியல் சீண்டல் ஏற்பட்டால், பாலியல் சீண்டல் நடந்தால் கடுமையான தண்டனைகள் கிடைக்க வேண்டும், கடுமையான தண்டனை கிடைக்கப்பெறும் என்கின்ற பயம் இல்லாத காரணத்தினால் தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் மிக அதிக அளவில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படாமல் இருப்பதும் இந்த குற்றங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே அனைத்து வகையிலும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் தமிழக மக்களால் வீட்டிற்கு விரட்டி அடிக்கப்படுவார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது தமிழகத்தில் நிச்சயமாக அமையப்போகி இருக்கின்றது. அப்போது பாலியல் கூட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் உட்பட பாலியல் வழக்குகளில் தண்டனை பெறாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக விரைவாக விசாரணையை முடித்து தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறோம் என்ற உறுதியை தமிழக மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், அமித்ஷா 14ஆம் தேதி சேலம் வரதா ஒரு தகவல் ஊடகத்தில் வெளியாயிருக்கு. உண்மையா வராரா? இல்ல, தேர்தல் சமயத்தில் பல தலைவர்கள் பல மாநிலங்களுக்கு வருவது இயல்பு. குறிப்பாக 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மிக நிச்சயமாக பிரதமரும் இந்த மாதம் தமிழகத்திற்கு வர இருக்கிறார், அமித்ஷா அவர்களும் வர இருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வர இருக்கிறார்கள். இது ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பெயினாக தமிழகத்தில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்கு ஒரு துரும்பை கூட விடாமல் அனைத்து வகையிலும் அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும். அதனால் எங்கள் மத்திய அமைச்சர்கள், எங்கள் முக்கியமான தலைவர்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து தேர்தல் பரப்புரைக்கு வர இருக்கிறார்கள். அதே போன்று அமித்ஷா அவர்களும் வர இருக்கின்றார். சக்தி கேந்திர கூட்டம், சக்தி கேந்திரம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் 3 பூத்துகளை உள்ளடக்கியது சக்தி கேந்திரம் என்று சொல்கிறோம். அப்போ பூத் கமிட்டி தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்று புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே திருநெல்வேலியிலும் மதுரையிலும் பூத் கமிட்டி தலைவர்கள், அதாவது பூத் தலைவர்கள், கிளை தலைவர்களுடைய மாநாட்டில் கலந்திருக்கிறார். இப்போ அந்த 3 கிளைகள் ஒன்றிணைந்த சக்தி கேந்திரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய 20,000 பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்களை சந்திப்பதற்காக அமித்ஷா அவர்கள் சேலத்திற்கு வர இருக்கின்றார். சேலத்தில் 11க்கு 11 இடம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வதற்கு எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினரும் கடுமையாக பாடுபடுகிறார்கள். அதனால் நிச்சயமாக அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழகத்திற்கும் சேலத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல, அது உறுதியான உடனே நிச்சயமா தகவல் சொல்லுவோம். ஏனென்றால் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், 5 மாநில தேர்தல் இருக்கிறதுனால கடைசி நிமிஷத்துல தேதி மாறுறது இது இயல்பான ஒரு விஷயம். இப்போதைக்கு டென்டேட்டிவா ஒரு டேட் மைண்ட்ல வச்சு நாங்க எங்க ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். வருகை உறுதியான உடனே அந்த தகவல் நிச்சயமாக ஊடகங்களுக்கு அழைத்து எங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். ரொம்ப நன்றி.